வெல்கம் பேக் டு சேனல் 360 டிகிரி. சுகு பவித்ரா மலேசியாவில் ஃபேமஸான யூடியூபர் அப்படிங்கிறது வேர்ல்டு வைட் தெரிஞ்ச ஒரு விஷயம். அவங்க யூடியூப் சேனலில் நிறைய சமையல் வீடியோக்களை அப்லோட் பண்ணிக்கிட்டே வராங்க. அதில் டாப் 5 சமையலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சுருக்கமாக. மீ கோரிங் அப்படிங்கிறது மலாய் சாப்பாடு. அதை ஒரு இந்தியன் டச்சோட அழகாக பொறுமையாக சின்ன சின்ன விளக்கங்களோட சுகு பவித்ரா அப்லோட் பண்ணுது ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுச்சு. இந்த ஒரு சமையல் குறிப்பை பார்த்தாலே அவங்க எப்படி சமைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நம்மளும் சமைக்கலாம். ஒரு மலாய் ஃபுட்டில் இந்தியன் டச்சை மிக்ஸ் பண்ணும்போது அதோட சுவையே தனி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஊடாங் சம்பால், அதாவது இறால் சம்பால். இதை இந்தியன் டச்சோடைய முழுமையாக செஞ்சுருக்காங்க. இதை நாங்களே பர்சனலாக செஞ்சு பார்த்ததில் ரொம்ப சுவையாக இருந்துச்சு. இதை நம்ம ஃபாலோ பண்ணி செய்கிறதும் ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லாமல் இந்த இறாலை சுத்தம் பண்ணுற வகை, அதை எப்படி கட் பண்ணுறதுன்னு உட்பட இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் இந்த சமையலுக்கு கூடுதல் ஸ்டார் சேர்க்குது. இது மாதிரி மிக எளிமையான எக்ஸ்பிளனேஷனும், அதுவும் இல்லாமல் சிம்பிளாக வீட்டில் இருக்கிற குக்வேர்ஸை வச்சே இதெல்லாம் சமையல் செஞ்சு அப்லோட் பண்ணுறதும் யதார்த்தமாக நெக்ஸ்ட் டோ கேர்ள் சமைக்கிற ஒரு இமேஜை இவங்களுக்கு உருவாக்கி இவங்களுடைய வீடியோக்களை நிறைய பேர் பார்க்குற மாதிரி பண்ணுது. Ini dia sambal udang dah siap. Anda pun sila cuba dekat rumah ya. இது பல பேர் விரும்புகிற கறி கப்பலா இக்கான், அதாவது ஃபிஷ் ஹெட் கறி. மற்ற நாடுகளில் எப்படின்னு தெரியாது, ஆனால் மலேசியாவில் இந்த ஃபிஷ்ஷோட தலையை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதன் மருத்துவ குணங்கள் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதோடைய குக்கிங் ஸ்டைலையும் சுகு பவித்ரா விட்டு வைக்கல, அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பூரி சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இதை மலாயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இங்கே உள்ள மலாய்க்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடைகளுக்கு போய் பூரி வாங்கி சாப்பிட்றது உண்டு. ஸோ இந்த ரெசிப்பியை இப்போ யூடியூப்லேயே செஞ்சுருக்காங்க. அதோடைய காம்பினேஷன் தான் ரொம்ப டிஃப்ரெண்ட். பூரியும் கிழங்கும் சாப்பிட்றது தான் வழக்கம், ஆனால் இவங்க பூரியும் சாடினையும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சாடின்றது இங்கே உள்ள இன்ஸ்டன்ட் ஃபிஷ். Selepas dah tumis, kita boleh masukkan air. சுகு பவித்ராக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவதும் நிறைய வியூவர்ஸ் கிடைக்கிறதுக்கும் இந்த மாதிரி புது காம்பினேஷனும் ஒரு காரணம். Ini roti puri dengan kuah sardin. Jom kita makan. நம்பர் 1 மட்டன் டால்ச்சா. ஆட்டிறைச்சிகளோட எலும்புகளை போட்டு டால்ச்சா செய்கிறாங்க. அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ பொதுவாகவே டால்ச்சாங்கிறது பினாங்குடைய ஃபேமஸ் ஃபுட்டு. அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத அவங்களுடைய யூடியூப் தளத்தில் அருமையாக விளக்கியிருக்காங்க. இப்போது நீங்கள் 5 வகையான சுகு பவித்ராவின் சமையலை வரிசைப்படி பார்த்துருப்பீங்க. இது எங்கள் சேனல் 360 டிகிரி பேனலுடைய தேர்வு தான். இன்னும் நிறைய சமையல்கள் சுகு பவித்ரா அப்படிங்கிற யூடியூப் சேனலில் குவிந்து கிடக்குது. ஆல்மோஸ்ட் வாரத்துக்கு பல முறை அவங்க புது புது சமையல்களையும்
இயல்பாக நம்ம செய்யக்கூடிய சமையலையும் கூட சுவையாக எப்படி செய்கிறது அப்படிங்கிற மெனு ரெசிபிகளையும் தந்துக்கிட்டே தான் இருக்காங்க. இது வந்து நாங்கள் வரிசைப்படுத்திய 5 சமையல் மட்டுமே. நீங்களும் அவங்களுடைய யூடியூப் சேனலுக்கு போய் உங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.